தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டிய பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீடியோ ரிலீஸ் பண்ணிருவேன், காசு கொடு. தர்மபுரம் ஆதீன மடாதிபதியை மிரட்டி பணம் கேட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேமரா ஆக்டிங்க போட்டு ரேட்டிங்க ஏத்திர வேண்டியதான். மாலையை போடு பெருசு, காலு கழுவவே மாட்டான் போல இருக்கு. அவனையா நல்லவன் போயா பூம் பூம் பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு சொரிய விட்டுருப்பான். போட்டோல பார்த்ததை விட நேர்ல அழகா இருக்கீங்க. நீங்க பார்க்க வந்தது இவரை இல்ல, இவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரு உள்ள இருக்காரு. ஆரம்பமே கிழிஞ்சுது. இந்த நாய் சொல்லவே இல்லைங்க இத பத்தி. சரி வாங்க உள்ள போவோம். எப்பா ஏய் இங்க பாரு, எல்லாம் உள்ள போல வாங்க. அல்லா எல்லாரையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். தெரு நாய் கிடைச்சாவே கோமாதான்னு சொல்லி வித்துருவானே, இப்ப என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே. இது என்னங்க கேமரா? கேமராவா? கேமரானா கேமரா மாதிரி. இந்த இதையும் வைத்துக்கொள். இது என்ன சாமி? ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும். இது எதுக்கு? வணக்கம்டா ஐயா. ஆருத்ரா பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி காலை நக்காத, இந்த சால்வை போத்திக்கோ. மாலைய போட்டு இந்த ஆட்டுக்குட்டிய ஜீசஸுக்கு வெட்டுங்களா. அடே பேயில போவா. நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஆண்டவா, நீ சொன்ன மாதிரியே கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டேன். சாமி இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. போகும்போது அத குப்பையில போட்டு இப்ப மூடிட்டு இப்படி உக்காரு. என்ன பாக்குற? ஸ்ரீஹரிகோட்டால ராக்கெட் விட்டாங்கல்ல மார்ஸுக்கு, அது சாமி தான் ஓட்டினாரு. ஸ்பேஸ்ல எல்லா ரூட்டுமே சாமிக்கு தெரியும். எவ்வளவு உருட்டினாலும் 20 கோடி தான் தேரும். நன்றி வணக்கம். திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல். அப்பா புள்ள, அப்பா புள்ள. இவர் ஜெயவர்தன் எடுத்துங்க, இது வாரிசு அரசியல் வர, இந்த கேட்டகரி வாரிசு அரசியல் வராது. இது வாரிசு அரசியல் வராது. ஏன்னா நீ வந்து குப்பத்தூர்ல இருந்து எடுத்து வளர்த்தோம்ல, ஆனா நீ வீட்டு புள்ளியே கிடையாதுடா. ஈசால கப்பு நம்பு. அது எப்படி நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். போனது போட்டா, போனது திரும்பி வருமாண்ணா. புதுசாக நம்ம உருவாக்கி அழகான முடி. முடி இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும். பாஜகல அதாவது வெறும் காலி பெருங்காய டப்பா, அது உள்ள ஒண்ணும் இல்ல. அந்த டப்பாக்குள்ள போடுறதுக்கு ஆளை தேடுது. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் ஜோக்கர் தான். அதனால பாஜக இந்த காங்கிரஸ் இருக்கிற நல்ல ஸ்டால்வார்ட்ஸ், காங்கிரஸ்ல நல்ல திறமையான ஸ்டால்வார்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. நல்ல சிந்தனை கொண்டவர்கள், நல்ல படித்தவர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் காங்கிரஸ் இருக்காங்க. இவங்களை அப்படியே கொண்டு போய் பாஜக அந்த காலி பெருங்காய டப்பால போட்டு உண்மையான பெருங்காயம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணன். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை எப்படி நுழைக்க போகுதுன்ட்டு நிறைய பேர் கண் குத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பெரிய சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட தந்திரங்கள்லாம் தமிழ்நாட்டுல அவ்வளவு சீக்கிரம் பலிக்காது. அதுதான் நம்ம. உங்ககிட்ட காசு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல தம்பி. நீ வாங்கினாதான் நான் நம்புவேன். வாங்கிக்க தம்பி. தாத்தா நீங்களாவது வாங்கிக்கங்க தாத்தா. நானே வாங்க மாட்டேன்றேன். தாத்தா எப்படியா வாங்க? வாங்கடா. நான் வாங்கலையா? அவன் போல கையில வச்சுட்டு போயிட்டே இருக்கான். லட்சுமி கீழே போடக்கூடாதுல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சி எந்த அளவிற்கு இந்த நாட்டில் மக்களுடைய கட்சியாக இயங்கி இருக்கிறது. இதுல ஒன்னும் குறைச்சல்ல.
அன்னை இந்திரா காந்தி காலத்துல முதல்ல பெண்களுக்கான புரட்சி ஏற்பட்டது. பெண்கள் மீது பார்வை திரும்பியது. பெண்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்ந்து கொண்டு இருந்த இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்ற இந்தியால பெண்களுக்கு என்ன உரிமை இருந்துச்சு? பெண்களுக்கு சம சொத்துரிமை 1960களில் அன்னை இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது தேசிய அளவுல. ஆமா இந்தாங்கோ லைன் ஜூஸ். லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். சால்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதே நேரம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1971ல அத தமிழ்நாடின் ஒரு சட்டமாக அங்கமாக மாற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள். 2019 2021 வரைக்கும் அந்த 3 ஆண்டுகள்ல 13,13,000 பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. ஏன்னா இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி இந்தியா முழுவதும். அதுல 18 வயதுக்கு மேல இருக்கவங்க 10,61,648 பேர். பிரதமர் மோடியை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பற்றி கவலைப்படுவதற்கு மற்ற கட்சிகள் இருக்காங்களான்னு தெரியல. அதுல 18 வயது கீழ்னு பாக்குறப்ப 2,51,430 பேர். மொத்தமா 13,13,000 பெண்கள் மற்றும் சிறுமிகள். இது வரைக்கும் உங்களை ட்ரேஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லிருக்காங்க. பெண்களின் மீது யார் கை வைக்கின்றார்களோ அந்த மனிதன் அங்கே இருக்க மாட்டான் என்பதுதான். உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் கிடையாதுங்க. கூச்சமே இல்ல. உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம். பாம்பன் பாலத்தை கட்டினது உங்க குருநாதரானே. ஐயோ ஐயோ. நேரு இந்திரா காந்தி இந்திய நாட்டு மக்களை நம்பல. ஆனா நான் இந்திய நாட்டு மக்களை நம்பாம தான் அவங்க மக்கள் உட்கார வச்சிருந்தாங்களா? உட்கார வச்சிருந்தாங்களா? அவங்க காலத்துல கேஸ் என்ன விலை வித்தது, பெட்ரோல் என்ன விலை வித்தது, டீசல் போகலாமா? போலாங்க. அவங்க மக்களுக்காக கட்சி தொடங்கினாங்க. இவர மாதிரி அதானி அம்பானி இவங்களாம் உயரத்துக்கு கொண்டு வரதுக்காக கட்சி தொடங்கல. காலேஜ்னு பாக்குறேன், இல்லன்னா செருப்பு பிஞ்சிடும். மக்களுக்காக மக்கள் கட்சி. இவர் பணக்கார கட்சி. பணக்காரன் ஆயிருக்காங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. மக்கள் ஏழை இருக்க கீழே தான் போயிருக்காங்க. இப்ப போற ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்